ஹாய், இன்னைக்கு வந்து ஒரு முக்கியமான விலாக் தான். சாட்டர்டே மார்னிங் எடுத்தது இது. குஷில் வந்து ஸ்கூல் போய் அட்மிஷன் பண்ணுறதுக்கு போகிறோம். குஷில், ஸ்கூலுக்கு போறியா? புது ஸ்கூலுக்கு போறியா? இன்னைக்கு என்ன நாள்? எங்க போறோம்? For what? For what? எதுக்கா? இன்னைக்கு என்ன நடக்க போதாங்க? சரி, அவங்கெல்லாம் ரெடியாக வச்சுட்டு நம்ம வந்து எப்பயும் வந்து சாட்டர்டே கோயிலுக்கு போவோம் இல்லையா, ஆஞ்சநேயர் போய் மாலையை போட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு நானும் போயிருந்தேன். மெயினாக வந்து என்றைக்கும் நார்மல் டேஸ் மாதிரி இன்றைக்கி இல்லை. இன்றைக்கி வந்து கொஞ்சம் நான் ப்ரே பண்ணிட்டு தான் போனேன். நல்லபடியாக வந்து ஸ்கூலில் அட்மிஷன் கிடச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி அட்மிஷனுக்கோசரம் போல் இன்ட்ராக்ட் கிளாஸ் இருக்குதுன்னு சொன்னாங்க. அப்புறம் எக்ஸாம் இருக்குதுன்னு சொன்னாங்க. அதை வந்து அட்டென்ட் பண்ணணும். மெயினாக வந்து பேரண்ட்டையும் வர சொல்லியிருந்தாங்க. ஒருத்தர் மட்டும் வரக்கூடாது, 2 பேருமே வரணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால தான் நாங்கள் இன்றைக்கி 2 பேருமே கிளம்பிட்டோம். ஆஞ்சநேயருக்கு எப்பயுமே நான் வந்து வேண்டிட்டு தான் இருப்பேன். இன்றைக்கி வந்து கொஞ்சம் ரொம்ப அதிகமாக வந்துட்டு 2 மடங்கு சேர்த்து வேண்டினேன். ஏன்னா வந்து தம்பிக்கு வந்து நல்லபடியாக ஸ்கூல் வந்து கிடைக்கணும் அப்படின்றதுக்காக. சின்ன ஸ்கூலில் தான் இத்தனை நாள் சேர்ந்துருந்தான். இவ்வளோ வருஷமாக அதில் தான் படித்தான். ஒரு எல்கேஜி யூகேஜி பேபி ஸ்கூலெல்லாம். இன்றைக்கி வந்து கொஞ்சம் பெரிய ஸ்கூல் போகும்போது கண்டிப்பாக அவனுக்கு நல்லபடியாக நல்ல ஸ்கூல் கிடைச்சிருச்சுன்னா அவனுக்கு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் அங்கேயே அவனை படிக்க வைக்கணுன்றதுனால தான் நல்ல ஸ்கூல் கிடைக்கணுன்றதுக்காக பண்ணிகிட்டு இருந்தோம். அதில் வந்து ரொம்ப நாளாகவே அப்ளிகேஷன் போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. கால் பண்ண வேலை இப்போ தான் கால் பண்ணியிருந்தாங்க. ஸோ கால் பண்ணி கிடைக்கும். நாங்களும் சரி போகலான்னு கோயிலுக்கு போயிட்டு கோயிலில் சாமியை கும்பிட்டு நான் கிளம்பி போயிட்டு இருக்கும்போது தான் சொல்லிட்டு இருந்தார். பேரண்ட்டுக்குமே வந்துட்டு கொஷின்ஸ் இருக்குது, நீ எப்படி அட்டன் பண்ணுறேன்னு நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸ்கூல் வந்து இதுதான் அதோடைய என்ட்ரன்ஸு. ஸ்கூலுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடியே வந்து இவன் வந்து அதுக்குள்ளே எனக்கு பயமாக இருக்குதே அப்படின்னு சொன்னால், இவனுக்கு தெரியாது, சும்மா செல்ஃப் இன்ட்ரோவாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் உள்ளே போய் ஒரு 2 நிமிஷத்துலேயே வந்துட்டு அங்கே ஆல்ரெடி ஒரு 3 பேரண்ட்ஸ் வந்திருந்தாங்களா, அவங்களுடைய குழந்தைங்களையும் ப்ளஸ் குஷிலையும் கூட்டிகிட்டு தனியாக கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அதை பார்த்துட்டு நாங்கள் வந்து சிரிச்சிட்டு இருந்தோம். ஐயோ, வந்த உடனே கூட்டிகிட்டு போயிட்டாங்களே, என்ன பண்ணுவான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் தான் வந்துட்டு இவர் திரும்பி பார்த்துக்கிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸில் வந்துட்டு பேரண்ட்ஸையும் கூட்டிகிட்டு போயிட்டாங்க. பேரண்ட்ஸையும் கூட்டிகிட்டு போய் ஒரு ரூமில் உட்கார வச்சுட்டாங்க. எங்களுக்குமே பயமாக இருந்துச்சு, என்ன கொஷின்ஸ் கேட்பாங்களோ, என்ன பண்ணுறதோ, தனித்தனியாக கேட்பாங்களா, இல்லை எல்லோரும் கூட்டமாக நிற்க வச்சு ஒரு கொஷின்ஸ் கேட்பாங்களா, எப்படி என்னன்னே தெரியாமல் ஒரு மாதிரி பயமாக இருந்துச்சு. எல்லோரும் ஆன்சர் பண்ணாலும் நான் ஆன்சர் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து இன்ட்ரோ கொடுக்கறதுக்கு 2 கிட்ஸ் வந்து பேசிகிட்டு இருந்தாங்க. நல்லா சூப்பராக பேசிகிட்டு இருந்தாங்க. அவங்க பேசி முடித்தோடனே கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. கூட்டிகிட்டு போய் எல்லா ஆக்டிவிட்டீஸு, எல்லா லேபு எல்லாமே ரூமெல்லாம் போய் நிற்க வச்சு ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று சொல்லிட்டு கேட்டுட்டு இருந்தாங்க. நம்ம கூட்டத்துலேயும் நல்ல பேரண்ட்ஸு கொஞ்சம் படித்தவங்களாக இருக்காங்க. டக்குன்னு அவங்க ஆன்சர் பண்ணிட்டாங்க நாங்கள் சொல்கிறதுக்கு முன்னாடி. அப்படியே எல்லாமே ஆக்டிவிட்டீஸ்லாம் காமிச்சிட்டு வந்தாங்க. எவ்வளோ புக்லெட் மாதிரி கொடுத்தாங்க. ஃபைனலாக ஒவ்வொரு பேரண்ட்டாக கூப்பிட்டு உட்கார வச்சு பேசினாங்க. இன்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி பேசினாங்க. குழந்தையும் கூப்பிட்டு வச்சு பேசினாங்க. லாஸ்ட்டாக வந்துட்டு எக்ஸாம் நாங்கள் வெரிஃபை பண்ணிவிட்டு கால் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.